பாஜகன்ற பாசிச சக்தியை எந்த அளவுக்கு டேஞ்சரோ அதை விட அதிகமான டேஞ்சர் நீங்க தான். கூடவே இருந்து எங்களை மொத்தமா காலி பண்ணிடுவீங்க. அடுத்து குதிரை பேரம் குதிரை பேரம் குதிரை பேரம் குதிரை பேரம் குதிரை பேரம் குதிரை பேரத்தை பத்தி சில விஷயம். அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் எந்த கட்சியில இருந்து எந்த கட்சிக்கு மாறினாரு? அண்ணன் சேகர்பாபு அண்ணன் எந்த கட்சியில இருந்து எந்த கட்சிக்கு மாறினாரு? இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர் எப்படி மாறினாரு? அப்போ இங்கெல்லாம் குதிரை பேரம் நடந்துச்சிங்களா? திமுகவோட அமைச்சர்கள் இருக்கிற எத்தனை பேர் அதிமுக ஆட்கள் இருந்தாங்க? தேமுதிகவோட 8 பேர் மாறினாங்களே அப்போ அதிமுகல இருந்து தேமுதிகல இருந்து 8 பேர் வந்து அன்னைக்கு அதிருப்தி எம்எல்ஏவா இருந்தாங்களே அந்த காலகட்டம் என்ன? என்னவோ தமிழ்நாட்டுல இதுதான் புதுசு, ஐயோ இப்படி ஒரு அரசியல் சூழலே கிடையாதுடா, நாங்க இப்படி ஒரு அரசியலே பார்க்கல. என்ன நெரேட்டிவ் செட் பண்றீங்க? நீங்க பண்ணாததா? அவர் இப்பவும் அந்த கட்சியும் உடைக்கல, ஒண்ணும் பண்ணல. எனக்கு பிடிக்கலன்னு ஒரு 3 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு வராங்கண்ணா. ரிசைன் பண்ணி அவங்களோட தாவேகா கட்சியில இணைறாங்க. இப்ப போய் அவங்க மக்களை தான் சந்திக்கணும். திரும்ப எம்எல்ஏ ஆகணும்னா அப்படியே கட்சி எல்லாம் மாறிக்கல. அப்படியே இங்க வந்து சொகுசா ஒரு மினிஸ்டர் பதவி வாங்கல. ஜெயில இருக்கும் போதே மினிஸ்டர் பதவியோட இருந்த ஆட்சி உங்க ஆட்சி. அண்ணன் செந்தில் பாலாஜி வந்து ஜெயில இருக்கும் போதே மினிஸ்டர், அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இலாக்கா இல்லாத மந்திரி. நீங்க பண்ணாததானா? இந்த அரசாங்கம் பண்ணுச்சுன்னா நாங்க கேட்போம்னா கண்டிப்பா கேட்போம். 120 நாளே குறுகிய காலமா ஞாபகம் வச்சுக்கோங்க. 17 நாள் தான் ஆகுது. பொறுமையா வெயிட் பண்ணுங்க. கோவன் சார், பியூஷ் மானு சார், யூடியூப் ரூட்டஸ் பிரதர் எல்லாம் சமூக ஆர்வலரின் போர்வையிலும் பத்திரிகையாளர் என்னும் போர்வையிலும் திமுகவிற்காக வேலை செய்யும் நண்பர்களே, இந்த அரசாங்கம் நீங்க உங்க திமுக தலைமை சொல்ற மாதிரி உடனே எல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. நீங்க எவ்வளவு நலம் பண்ணுங்க. இந்த அரசாங்கம் இந்த 5 வருஷம் மட்டும் இல்லை, கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டோடவே சொல்றோம், அடுத்த 30 வருஷத்துக்கும் இந்த அரசாங்கம் தான் உங்களுக்கு. பார்த்துக்கிட்டே இருங்க. எத்தனையோ பேர் மார்க் பை வேர்ட்ஸ் சொன்னாங்க. அண்ணன் போஸ் வங்கிட்டலாம் மார்க் பை வேர்ட்ஸ் சொன்னார், பார்த்தீங்களா? ரிவர்ஸ் அடிச்சதை இப்போ நாங்கள் சொல்றோம், மார்க் அவர் வேர்ட்ஸ். இந்த அரசாங்கம் தான் அடுத்த 30 வருஷத்துக்கும். நீங்க எல்லாம் இப்போ இது பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் டோட்டல் ஆஃப் பண்ணிடுவார். மக்களே, இந்த மாதிரி ஐடி விங்கு, டிஎம்கே ஐடி விங்கு, சமூக ஆர்வலர்கள் இந்த மாதிரி போர்வையில சுத்துற அத்தனை ஆட்களையும் அடையாளம் கண்டு அவர்களோட எண்ணங்களை நம்ம தான் உடைக்கிறோம்.